ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸும் சில ஹிடன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 10. மிஸ்ஃபிட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயர் போகிறதுக்குள்ள அவங்க டாலர் ரேங்க் அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவங்க ராயல் கிளாஸ் இழந்துருவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் யார் யாரு எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் இதுல சாப்நாத் அண்ட் ஆஸ்மோடியஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 15,100 பாயிண்ட்ஸ் வச்சு லீடிங்லயும் இருக்கிறாங்க. நாங்க தோத்து போயிட்டோம், எங்க தோல்வியை நாங்க ஒத்துக்கிட்டோம், நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு அந்த டோரோ பிரதர்ஸ் சொல்லவும், என்ன நீங்க மாறிட்டீங்கன்னு ஆஸ்மோடியஸ் கேட்கவும், வாரியர்ஸா இருந்தா அவங்களை பாராட்ட வேண்டியது எங்களோட கடமை தான் அவங்க சொல்லவும், எங்களுக்கு உங்க மேல எந்த கோப்பமும் இல்ல, நாங்க என்ஜாய் தான் பண்ணோம், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாஸ்டர்ஸ், நம்ம ஒன்னாவே இருக்கலாம்னு அவங்க சொல்லவும், அப்படின்னா சரி நம்ம ஒரு ரீமேட்ச் வச்சுக்கலாம், இந்த தடவை நாங்க தோக்க மாட்டோம், எங்க மாஸ்டர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த டோரோ பிரதர்ஸ் சொல்றாங்க. ஸ்டில் இவங்க ஐடென்டிட்டி மிஸ்டேக்ல தான் இருக்காங்க. மிஸ்டேக் ஐடென்டிட்டினா ஆஸ்மோடியஸ் சாப்நாத் ப்ரொஃபசர் பாலம் தான், பட் அவங்க சர்பன் ஃபர்ஃபர்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப மோதி பாத்திரலான்னு சாப்நாத் சொல்றான். திரும்பவும் அவங்க ட்ராப்ல விழாத ஆஸ்மோடியா சொல்லவும், நாங்க எங்க பிளட் லைன் எபிலிட்டியை யூஸ் பண்ணல, கவலைப்படாத நீச்சிரா சொல்றான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏந்திரிங்க, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட செகண்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க. என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலும் சில பேர் ரொம்பவே டயர்டா தான் இருக்காங்க. அண்ட் சில பேர் அப்படின்னு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ரொம்பவே சியர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பதான் நம்ம ரொம்பவே சியர்ஃபுல்லா இருக்கணும், பரவாயில்ல இருமா, 0 பாயிண்ட்ஸ்ல இருந்தாலும் உன் பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு லீட் சொல்லவும், 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கோமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்பதான் நம்ம ஹீரோவே ரியலைஸ் பண்றான், எல்லா பாயிண்ட்ஸையும் சாப்பிட்றதுக்கே யூஸ் பண்ணிட்டோம், 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம்னு. அது இப்ப இடப்படுறது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல இருந்தா, நீ ஒரு ஜீனியஸ் இருமாவா, மைண்டே வேற லெவல் தான், டேரக்டா நம்ம வின் பண்ண லெஜண்ட் லீஃப் ஆடைய தானே பிளான் பண்றேன்னு லீட் கேட்கவும், அன்னோன் லெஜண்ட் லீஃப் இது நாள் வரைக்கும் யாருமே அதை கண்டுபிடிச்சது இல்ல, நம்ம டேரக்டா 1 lakh பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம், இதான உன் பிளான் லீட் கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவை சமாளிக்கிறான். ஆனா அந்த லெஜண்ட் லீஃப் பத்தி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்னு லீட் கேட்கவும், இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற பீஸ்ட்க்கு தான் எல்லாமே தெரியும், அதுங்க கிட்ட தான் விசாரிக்கணும், அதுங்க கிட்ட நம்மளால பேச முடிஞ்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லும் போதுதான் மரத்துல இருக்கிற ஒரு பீஸ்ட்டை பார்க்கும்போது காமவி ஞாபகம் வருது. காமவியோட பிளட் லைன் எபிலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அவனால எந்த ஸ்பீஷிஸ் கூடனாலும் பேச முடியும். லீட் நம்ம கண்ட்ரோலர் பவரை யூஸ் பண்ணி காமவி எங்க இருக்கான் அப்படிங்கறத கான்சென்ட்ரேட் பண்றான். செயின் பிளாக்ல ஒரு கிங்டமையே கிரியேட் பண்ணிருக்காங்களான்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. காமவி வாய்ஸும் கேக்குது. காமவி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வா போலாம் அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போறான். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போறோம், நேத்து நடந்ததை பத்தி நாங்க ஜாலியா பேசுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா, அத்தமாரி எங்க கிங்டம்குள்ள எப்படி நீங்க நுழையலாம் அப்படின்னு பீஸ்ட் எல்லாம் இவங்களை சுத்தி வளைக்குது. எங்க குயினோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க இங்க வரலாம் அப்படின்னு காமவி கேக்குறான். அழகான குயின் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட் எல்லாம் கத்துற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. காமவி கிட்ட பீஸ்ட் போய் ஏதோ சொல்லவும், ரெண்டு பேரும் லெஜண்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வந்திருக்கீங்க, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு காமவி சொல்லவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், இவங்க எப்படிப்பா இந்த இடத்துல ஒரு கிங்டமையே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி லேடி யோசிக்கிறான். எங்க குயினால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு காமவி பாராட்டிட்டு இருக்கான். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்கவும், என் கண்ட்ரோலர் பவரை யூஸ் பண்ணி உன் மானாவை கண்டுபிடிச்சுதான் இங்க வந்தான் லீட் சொல்லவும், பரவாயில்ல இவன் கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு காமவி யோசிக்கிறான். லெஜண்ட் லீஃப் பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா பதிலுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்போம்னு நினைச்சீங்களான்னு கேட்கவும், சாப்பிடக்கூடாத பிளான்ஸ் பத்தி நான் சொல்லவான்னு கேட்கவும், அதுதான் எனக்கு இந்த பீஸ்டே சொல்லிருமே அப்படின்னு க்ரொக்கைல் சொல்றா. கிளாரா எலிசபெத் அவங்க ரெண்டு பேரும் அவங்க சாமிங் பவரை யூஸ் பண்ணி எங்க இன்கிரீடியன்ஸை புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவும், எதிரியை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஓகே தான், பட் ஆனா இந்த டீலோட எண்டிங்க்கு முன்னாடி நீங்க எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேடிஸ் ட்ரெஸ் க்ரொக்கைல் அவங்களுக்கு கொடுக்குறா. எனக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு வா சொல்லவும், வேற ஏதாச்சும் பண்ண சொல்லிப்பா, இந்த ட்ரெஸ்ஸையே நாங்க போடணும் அப்படின்னு இருமாவோ லீடோ கேட்கவும், டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு வா சொல்றா. வேற ஆப்ஷன் இல்லையா, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாங்க சொல்லியிருப்போம், ஆனா பச்சிக்கோக்கு மெய்டா இருந்து பிராக்டிஸ் பண்ணது இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. க்ரொக்கைலுக்காக அவங்கள இதை பண்ண சொல்றான். அவ ட்ரைனிங் ஃபுல்லா கஷ்டப்பட்டதுனால அவ ஈவில் சைக்கிள்ல இப்போ இருக்கா. என்னதான் அவ ஒரு டெம்டாலா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு டெம்டால் ஃபேனா தான் அவ இருந்திருக்கா. சோ ஃபேனா இப்ப உட்காந்து அந்த டான்ஸ் அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் க்ரொக்கைலோட அந்த ஈவில் சைக்கிள் இப்ப ரிலீஸ் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி முடிக்கவோ சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. பச்சிக்கோக்கு மெய்டா இருந்த ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க கிட்ட லெஜண்ட் லீஃப்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு காமவி காமிக்கிறான். Planting pot and show you to her secret spot. Just circle round and round. Hidden in the beastie's belly. Of BJD. லெஜண்ட் லீஃப்கான க்ளோவா அவங்க பாட்டா பாடவும், அவங்க பாடின லிரிக்ஸ் நான் எழுதியிருக்கேன், காமவி அதை எழுதி கொடுக்குறான். சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு க்ரொக்கைல் சிரிச்சுட்டு இப்போ அவங்கள விடுறான். பட் கூடிய சீக்கிரம் நீங்க ஒரிஜினல் ஸ்டேஜ்ல ஆட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. இருமாவோ லீடோ ஒரு வழியா லெஜண்டரி லீஃப்கான அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட செகண்ட் டே லெஜண்ட் லீஃப் பத்தின இன்ஃபர்மேஷனான சீட் ஆஃப் பிகினிங் அண்ட் பேஸ் ஆஃப் எண்டிங் பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வருஷமாச்சு இந்த லெஜண்ட் லீஃபை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் டயர்டா தான் இருக்காங்க. ரெஸ்கியூ பண்ண போன டீச்சர்ஸுமே டயர்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆபத்துல
மாட்டிட்டு இருக்கான். பார்த்தா ஆமரி அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றா. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் ரெஸ்கியூ பண்ற டீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. பிளாக் 1ல 2 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டோம், பிளாக் 3ல 4 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் நீங்க ஹெட் குவார்டர்ஸ்லயே இருந்திருக்கலாம், நாங்க இதை பார்த்திருப்போமே. ஆமரி கூட இருக்கவா கேட்கவும் கேஷுவலா இருமாவை பார்க்கலாம் ட்ரை பண்ணா இப்ப வரைக்கும் நான் அவனை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கடுப்பாவரா. போன வருஷம் நீங்க வின் பண்ணதுனால மறக்கவே முடியாது, வேற லெவல்ல இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் கிங் கேண்டிடேட்டாவும் மாறினீங்க, எல்லாரும் உங்களை தான் நெக்ஸ்ட் கிங்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இந்த வருஷம் யார் வின் பண்ண போறாங்களோ? நான் பார்த்த வரைக்கும் ஆஸ்மோடியஸ் அண்ட் சாப்நாத் தான் லீடிங்ல இருக்காங்க அண்ட் இருமா 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கான். மேபி அவன் லெஜண்ட் லீஃப் எடுத்தா வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் போன வருஷம் நானுமே அந்த லெஜண்ட் லீஃப் தேடின என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. அட்மினிஸ்ட்ரேட்டர்ல அதுக்கப்புறமா தேடி பார்த்தா தான் தெரிஞ்சது ஆக்சுவலி அது ஒரு டர்ட்டி ட்ரிக், அதை கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள். ஆனா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருமா தப்புன்னு தான் ப்ரூவ் பண்ணிருக்கான். இம்பாசிபிள் அவன் எப்பவுமே பாசிபிளா மாத்தி காட்டியிருக்கான் அப்படின்னு ஆமரி சொல்லவும் அதனாலதான் உங்களுக்கு அவனை பிடிக்குமான்னு அந்த பொண்ணு கேட்கவும் அது வது அப்படின்னு ஆமரி வைக்கப்படுறா. இல்ல அவன் மேல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களா அதை கேட்டேன்னு சொல்லவும் அது ஆமா அப்படின்னு வைக்கப்படுறா. இருமா எப்பவுமே சர்ப்ரைசிங்கா நிறைய விஷயங்கள் பண்ணுவான். மேபி லெஜண்ட் லீஃப்ல அவன் உங்களுக்கு பொக்கே கூட கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ்ல எப்படி ஒரு சீன் இருக்கும், வின்டர் காலத்துல சன்ஃபிளவர் எப்படி கிடைச்சதுன்னு கேட்கறா. அதுக்கு அர்த்தம் உன்னை தவிர்த்து வேற யாரும் என் மனசுல இல்ல அப்படிங்கிறது. ஒரு வேளை இருமாவா அப்படியே வந்து கொடுப்பானா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ப்ரப்போசல் ஆச்சு அப்படின்னு ஆமரி யோசிச்சுட்டு இருக்கா. ஃபோர்ஃபிட் பண்ண கேம்ப்ல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் கால் பண்றான். எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேல பெட் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி கேம்ல இருந்து வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெட்டிங் பண்றதுக்காக யாரோ ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. எது பண்றதா இருந்தாலும் அமைதியா பண்ணுங்க அப்படின்னு ஆமரி அங்க வரப்போ எல்லாரும் அமைதியாகிறாங்க. இந்த பெட்டிங் ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட் நீ தானே அப்படின்னு கேட்கவும் நான் இல்ல, இதை ஆரம்பிச்சவங்க என்ன பாத்துக்கிட்ட சொன்னாங்க, அவ்வளவுதான், அவங்க தான் அதை ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவன் காமிக்கிறான். அது யாருன்னு பார்த்தா ஜாஸும் ஆலசரும் தான். மிஸ்ஃபிட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா இவங்க 2 பேரும் எப்படி ஃபோர்ஃபிட் ஆனாங்க, ஏன் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஸ்பெஷல் சீன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒருத்தனை இருமா ஜெய்பான் பெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஈகோ என்னடான்னா ஒளிஞ்சொளிஞ்சு போய் நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. அது தெரியாம ஆமரி அவளை பாராட்டிட்டு இருக்கா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த லெஜண்ட் லீஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோ லீடோ ஒரு க்ளூ கிடைச்சு அதை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷாக்கிங்கான விஷயமே என்னன்னா மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிற ஆலசர் அண்ட் ஜாஸ் அவங்க எப்படி இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல இருந்து ஃபோர்ஃபிட் ஆனாங்க. ஃபோர்ஃபிட் ஆனது மட்டும் இல்லாம ஃபோர்ஃபிட் கேம்ப்குள்ளேயே வந்து ஒரு பெட்டிங் காம்படிஷனையும் அவனுங்க தனியா நடத்திட்டு இருக்கானுங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.